Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள், குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பூல் மக்கானா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது மக்கானா மசாலா ஃப்ரை அல்லது மசாலா மக்கானா ஃப்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கானா அப்படின்னா தாமரை விதைன்னு அர்த்தம். இதை வச்சு நம்ம ஒரு கிரேவி ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த சைடிஷ் ரெசிபி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலா மக்கானா பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடான பின்னாடி அதில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு மக்கானாவை அதில் ஆட் பண்ணிடலாம். பட்டர் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மக்கானா ஆட் பண்ணுறதுனால அந்த பட்டரோட ஃப்ளேவர் அந்த தாமரை விதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிடும்பொழுது அதோட ஃப்ளேவரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது லைட்டாக அந்த பட்டரில் ஃப்ரை பண்ண பின்னாடி மசாலா பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கொஞ்சமாக பெப்பர் அல்லது மிளகு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பைசி கம்மி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கொஞ்சமாக பெப்பர், அந்த அளவு கூட எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா பவுடர் எல்லாம் கருகிறதுக்கு முன்னாடியே அந்த மக்கானா சீட்ஸ் கூட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த டைமில் இந்த மக்கானாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே உப்பு போட்டால் போதும் 1 கப் அளவு மக்கானாக்கு. அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சீட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுவீங்க இல்லையா, ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சீட் எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அமுங்கும். இது இந்த மக்கானா அந்த சீட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆக அந்த ஃப்ரை ஆகிற அந்த பொரி ஃப்ரை ஆச்சுன்னா என்ன சவுண்ட் கேட்குமோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும், நல்லா கிறிஸ்பியாக ஹார்ட் ஆயிரும். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக. இப்போ மசாலா பவுடர் அவ்வளோதான். வேணும்னா உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா சேர்க்கல. இப்போ பாருங்கள், நம்மளோட மக்கானா சீட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக் டீ அல்லது காஃபி கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸ் கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.